Hi guys, this is going to be a very serious topic that I'm going to talk about. It is about crimes against women. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் என் சேனல்லே போட்டிருப்பேன். ஏன் நான் திரும்பி இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நம்ம சொசைட்டியில் நடக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, ஒரு ஸ்டாப் இல்லை. So I feel we as public have to talk about it over and over again unless someone or some people try to find a solution for it. எனக்கு என்னன்னா இப்போலாம் இந்த விமன் சேஃப்டின்னு சொல்கிறத விட கேர்ள் சேஃப்டின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ the situation right now how it is that irrespective of the age crimes நடக்குது. கரெக்டாக ஒரு நியூ பார்ன் ஒரு கேர்ள் பேபியாக இருக்கட்டும், ஒரு இன்ஃபென்ட்டாக இருக்கட்டும், 2-year-old இன்ஃபென்ட்டாக இருக்கட்டும், ஒரு 10-year-old கேர்ளாக இருக்கட்டும், காலேஜ் போகிற ஒரு கேர்ளாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற ஒரு விமனாக இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு ஓல்ட் ஏஜ் விமன், கிராண்ட் மதர்ஸ், இவங்களாக இருக்கட்டும், யாருக்குமே இங்கே வந்து பெருசாக சேஃப்டி அஷ்யூர் கிடையாது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் 1 week we are seeing 3 or 4 different types of newses, and all those 4 types of newses is focused on 4 different age groups. இதை சொல்கிறதுக்கே எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஒரு பக்கம் ஆங்கர் அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் ரொம்ப சேடாக இருக்கு. என்ன ஆச்சு நம்ம சொசைட்டிக்கு, என்ன ஆச்சு நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு? ஏன் இந்த கிரைம்ஸ்லாம் நடக்குது? Who is the reason behind this? What is the reason behind this? Who is failing? ரிப்பிட்டேஷனாக ஒரு கிரைம் நடக்குது, அதையும் யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த விமன் சேஃப்டி நம்ம சொல்கிறோம், திஸ் இஸ் நாட் சம்திங் தட் கேன் பி காம்ப்ரமைஸ்ட் ஆன். என்னை பொறுத்த வரைக்கும் I feel this is a topic that should have no compromise. To be put in better words, zero tolerance. இந்த மாதிரி ஒரு டாபிக்கு, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டருக்கு நம்ம காட்ட வேண்டிய ஒரே இமோஷன் ஜீரோ டாலரன்ஸ். ஏன்னு சொல்லிட்டா ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜியில் சொல்கிறேன். இப்போ நம்ம ரோடு இருக்குது, நம்மளோட ரோட்ஸ், இன்னர் ரோட்ஸ், மெயின் ரோட்ஸ்லாம் இருக்குது. ஒரு 10 பாட் ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 பாட் ஹோல்ஸில் நாளைக்கே வந்து whoever is responsible for that is fixing 7 out of the 10 பாட் ஹோல்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லப்பா, அதை 7 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, அந்த மிச்ச 3 பாட் ஹோல் அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிடைச்சதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகி காம்ப்ரமைஸ் ஆகி we'll continue living our lives. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், விமன் சேஃப்டின்ற ஒரு டாப்பிக்கில் there should be no compromise. ஒரு 10 விமனில் எங்களால் 7 விமன் தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு ஒரு பர்சன் சொல்கிறாருன்னா, நோ, 10 விமன்னா 10 விமன் நீங்கள் காப்பாற்றணும். there should be no compromise in this topic. சரி, ஏன் இந்த கிரைம்ஸ்லாம் திரும்பி நடக்குது, எப்படி பீப்புளுக்குலாம் வந்து இவ்வளோ எக்ஸ்போஷர் வருதுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாவை நம்ம அட்ரஸ் பண்ணணும். தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு ஒரு இன்டர்நெட்டு, ஒரு டெக்னாலஜி, அதோட அவேர்னஸ், அதோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால we as the society are getting to know what is happening around the country. That is actually instilling more fear in us. பிகாஸ் முன்னாடி நம்ம என்ன மாதிரி ஒரு மோடில் இருந்து, என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா, ஓகே ஒன்ஸ் அ மந்த் ஒரு இந்த மாதிரி விஷயம் நடக்கும், இல்லை ஒன்ஸ் இன் 2 months இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இப்போ பார்த்தா வீக்லி, எவ்ரி வீக் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ தட் raises a question. அப்போனா ஈவன் in the past all these were happening, it's just that we didn't come to know about it. But now the modern day, the modern era, டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால, சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடாக இருக்கிறதுனால, ஒரு வில்லேஜில், ஒரு ரூரல் ஏரியாவில், ஒரு நூக் அண்ட் கார்னரில் நடக்கிற ஒரு க்ரைம் கூட நம்ம கண்ணு முன்னாடி, நம்ம சோஷியல் மீடியா, நம்ம ஃபோனில் நமக்கு தெரிய வருது. That is a very important point that we have to note. Now coming to the reasons or why this is happening. பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு வேர்ட் வந்து law and order, system. இந்த law and orderனா என்ன, சிஸ்டம்னா என்னன்னா, now when a crime takes place, when a crime against women takes place, what are the questions that we as a society raise? Can it be prevented? Have the police arrested the criminal? And even if he's arrested, will the proper punishment and the verdict be given to him or to her? And even if the proper punishment is given, is it the right punishment? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரேஸ் ஆகும். இதுதான் law and order.
And when such things don't take place, we come to a conclusion saying law and order has failed. Law and order fail ஆயிடுச்சு, law and order fail ஆயிடுச்சு, law and order weak இருக்குன்னு நம்ம சொல்றோம். Now coming to the latter part of this argument, இந்த நான் ரேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல கடைசி 3 கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, will they be arrested? Even if they're arrested, will they be punished? And even if they're punished, will it be the right punishment? Punishment நம்ம எல்லாருமே சொல்றோம். ஒரு ரேப் நடந்தது, ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் நடக்குதுன்னா, ஒரு ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராமினென்ட் வே ஆஃப் ஷோயிங் அஜிடேஷன் இஸ் பனிஷ் தட் இண்டிவிஜுவல். அவனை வந்து டெத் பெனால்ட்டி போடுங்க, அவனை வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கு. Talking about the punishment, there are 3 important aspects that we have to talk about. Fear of the punishment, certainty of the punishment, and severity of the punishment. இந்த 3 விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். First, fear about the punishment. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். Again, I'll give you another simple example. In our childhood, நம்ம ஒரு வீட்டில் நம்ம இருக்கும்போது, when we are doing a mistake, first time, it goes by. The second time, when we are thinking about doing that same mistake, what comes to our mind? நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஆனஸ்டாக சொல்லுங்கள். இந்த தப்பு பண்ணால் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுவாங்க, இந்த தப்பு பண்ணால் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அடிப்பாங்க, நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க, ஸ்கூலில் நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதாமல் போனால் நம்ம டீச்சர் நம்மளை கிளாஸ் வெளியில் நிற்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருதுல்ல கைஸ். தட் இஸ் த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். அந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால தான் we don't even try to do that mistake again, or we refrain, or we reduce. ஆனா அந்த ஃபியர் இங்க இல்லையே. எங்க இருக்கு ஃபியர்? ஆஃப்டர் ஆல் ஒரு டிராஃபிக் வயலேஷன் மேல இல்லாத ஒரு ஃபியர் இல்ல. இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமன், இவ்வளோ பெரிய ஒரு டாபிக், இதுலயும் ஃபியர் இல்ல. அப்ப look at the scale. அப்ப ஃபியர் இருந்தாதான், if a criminal is convicted and if all the right things are to be done to him, the next time another person who even thinks about doing such a mistake, அவனுக்கு fear வரும். law மேல fear வரும், police மேல fear வரும், society மேல fear வரும், constitution மேல fear வரும், அந்த punishment மேல fear வரும். அந்த punishment மேல fear வந்தா மட்டும்தான் அந்த இண்டிவிஜுவல் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டோம். சரி, ஃபியர் நம்ம அதை பற்றி பேசிட்டோம். Certainty பண்ணலாம். Certainty versus severity. Certainty of punishment na என்னன்னா, once a crime is taken place, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன கேக்குறோம், நான் சொன்னேன் will it be prevented நான் சொன்னேன். அதுக்கப்புறம் will the individual be arrested? சொசைட்டிக்கா இருக்கட்டும், அந்த ஒரு விக்டமா இருக்கட்டும், அந்த ஃபேமிலிக்கா இருக்கட்டும், they look up to the law and order, they look up to the government, they look up to the court with hopes that that person, that inhuman person will be arrested at all cost, as soon as possible. And the assurity, even if he gets arrested, the assurity that he will be punished. Appo there should be assured, guaranteed punishment to the criminal. அதுதான் certainty of punishment. சும்மா பனிஷ்மெண்ட்டை பேப்பரில் எழுதிட்டு, பேப்பர் ஆன் பேப்பர் if the punishment is very harsh, very strict, very powerful, அதை பார்த்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற கிரிமினல்ஸ்லாம் ஃபியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை இம்போஸ் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆன் பேப்பரில் இருக்கிறத இன் ரியல் லைஃப் கொண்டு வந்தாதான், அந்த சர்டினிட்டி கொண்டு வந்தாதான் நாளைக்கு ஒரு கிரிமினல் அந்த மிஸ்டேக்கை பண்ணும்போது ரிலாக்ஸா ஜாலியாக நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, we can easily escape this law, we can easily escape the police, அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு 3-4 years இந்த கேஸ் போகும், அப்பீல் மேலே அப்பீல் போட்டு பொறுமையாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், பனிஷ்மெண்ட்டில் நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க பாருங்க. That is the core thought process that we have to eradicate from that criminal. பெத்தட்டிக்கான சுச்சுவேஷன் தானே அது. கரெக்டா? எவ்வளோ பெத்தட்டிக்கான சுச்சுவேஷன். மிஸ்டேக் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு, காரை தூக்கிட்டு அவன் போறான்னா டிஸ்கிரேஸா இல்லை? அப்ப அங்க என்ன தேவை? certainty of punishment தேவை. Punishment should be assured at all cost. That is the biggest justice that you're giving to the affected one and to the affected family.
If you go and ask many criminologists, you know what they'll say? The criminals, they fear more only when the certainty of the punishment is more important, is given more importance than the severity of punishment. அப்போதான் மிஸ்டேக்ஸ் நடக்காது. சரி, இப்போ severity of punishment. What is severity of punishment? What is the most severe punishment in our country? கேட்டீங்கன்னா the capital punishment. What is the capital punishment of India? It is called a death penalty. Hanging to death, being put to death by hanging. And according to Supreme Court, they have coined a term for this death penalty, and what is the term is rarest of the rare. In the rarest of the rare, what is it? புரியல. அப்படி என்னன்னா, in the death penalty will only be given as a verdict in the rarest of the rare cases. The punishment, the penalty that we as a society always demand, நம்மளோட first and foremost demand என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கிரிமினல் டெத் பெனால்ட்டிக்கு போடுங்க, கிரிமினல் டெத் பெனால்ட்டிக்கு போடுங்க, ஹேங் ஹிம் டு தட், இல்லை ஒரு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அஜிடேஷனில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த டிமாண்டுக்கு வெரி அப்போசிங்காக இட் இஸ் வெரி ரேர்லி யூஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி. இந்த பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கேடில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3-4 டைம்ஸ் தான் இந்த ஒரு வேர்டிக்டே வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவ்வளோ ரேர்? So we have to look a bit into the constitution for that. Article 21 in our constitution, what it says is a right to life and personal liberty. Appadina, in our country, we have a gift, we have a right to live. Our life is our right. Appadi irukumbodhu, if a court is coming in between and trying to take that life away from one person, that court goes to utmost scrutiny for that case. ஒரு பர்சனோட லைஃப்பை நம்ம எடுக்கிறோம்னா the court goes to utmost scrutiny. நம்ம ஒரு சொசைட்டியாக, நம்ம ஒரு பப்ளிக்காக நம்ம அதை டிமாண்ட் பண்ணுறோம். பட் இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஈவன் அதில் ஒரு டைலாக் கூட ஒரு படத்தில் கூட வரும், ஒரு 100 கிரிமினல்ஸ் கூட எஸ்கேப் ஆகலாம், பட் ஒன் innocent should not be punished. So we have to look on the other side as well. கரெக்டாக யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கன்விக்ட் ஆகாத ஒரு பர்சன், ஒரு ஃபால்ஸ்லி கன்விக்டட் ஒரு பர்சன், ஒரு இன்னசென்ட் பர்சன், இஃப் he is being put a death penalty, how horrible is that? அப்படி இருக்கிறப்போ we have to show some light, show some room for understanding the other side as well. So this is the reason why the so-called death penalty, the most severest punishment in our country, is used very rarely. சரி, இப்போ பப்ளிக் டிமாண்ட் என்ன? பப்ளிக்கோட டிமாண்ட் என்னன்னா வெரி சிம்பிள். 100% assured safety for its women, for its citizens. Swift justice. இதுதான் பப்ளிக்கு வேணும். ஒரு தப்பு நடக்காம நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ ப்ரிவென்ட் பண்ணிடணும். அண்ட் ஈவன் இஃப் ஸ்டில் மிஸ்டேக்ஸ் டேக்கிங் பிளேஸ், வாட் எல்ஸ் கேன் a public demand for? Tell me. ஸோ இங்கே நம்ம என்ன மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, எப்பவுமே ஒரு ரியாக்டிவ் அப்ரோச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரியாக்டிவ் அப்ரோச். ஒரு கிரைம் நடக்குதுன்னா just imagine the things that happen after a crime takes place. Just imagine the thing that happens after a crime takes place. So after a crime takes place, என்னெல்லாம் நடக்கும்? ஒரு crime நடந்துருச்சுன்னா the first and foremost thing that takes place after that is the effect and the impact that is on the victim. அவங்களோட ஒரு ஹெல்த் எஃபெக்ட் ஆகுது, ஒரு இமோஷனல் மைண்ட் செட் எஃபெக்ட் ஆகுது, அவங்களோட ஃபியூச்சர் எஃபெக்ட் ஆகுது. How that person, how that girl or how that woman can go to a school or go to a college or go to a working environment after that. That is a question. Your family oda happiness is shatter ஆகுது. நாளைக்கு அந்த விமனால வெளில வந்து சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ், எவ்வளோ இம்பேக்ட். And you know what is even more sad? Horrible. இப்போலாம் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறப்போ it ends up in murder. லைஃபே போயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த விமன் அலைவாவது இருந்தால், அட்லீஸ்ட் இஃப் ஷீ இஸ் அலைவ், she can at least try to overcome the trauma and lead some sort of a life. ஆனால் அந்த லைஃபே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்டிவ் அப்ரோச் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? All you can say is we lost one, let's try and work hard to protect the other.
நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒன்னை கூட நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். It may sound impossible, it may sound very much idealistic, ஒரு ஃபேண்டசி மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கலாம். ஆனால் என்னோட ஒப்பீனியன் தான். This is my honest opinion. In this topic, I started this topic by saying no compromise, zero tolerance. அதுதான் என்னோட ஸ்டாண்ட் இது. அதனால நம்ம ஒரு ரியாக்டிவ் அப்ரோச் எடுத்துட்டு ஒரு கிரைம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அரெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவேன்னா, so we have to come to a proactive approach. Proactive approach. What is proactive approach? Prevent it from happening even before. ஒரு கிரிமினலுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி தாட் வருதுன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் அந்த தாட் வருதுன்னா, அந்த தாட்லேயே அவன் he himself should erase that thought out of his mind. That's how strong the society should be. That's how strong the law and order should be. இப்போ நான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் எடுத்து சொல்லலாம். ஆனால் இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். பெட்டர் சர்வேலன்ஸ், பெட்டர் போலீஸ் ஃபோர்ஸஸ், பெட்டர் கேமரா சிஸ்டம், அண்ட் வந்து ரோட்ஸில் பெட்டர் லைட்டிங், பெட்டர் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, குயிக்காக வந்து கேஸை மூவ் பண்ணுறது, மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது, இது எல்லாமே everyone knows this. But this is not what I am meaning as proactive approach. இதுவுமே proactive approach தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம ஒரு ஃபார்மிங் பண்ணுறோம், ஒரு கல்டிவேஷன், ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த்தி க்ராப்ஸ்லாம் இருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் க்ராப்ஸ்லாம் கொஞ்சம் க்ரோ ஆகும். இந்த வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு என்ன பண்ணோன்னா, இந்த மெயின் க்ராப்போட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணோம், ஹார்ம் பண்ணோம், கில் பண்ணோம், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வீடு என்ன பண்ணுவாங்க, மேலோட்டமாக அந்த ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணுவாங்களா? இல்லை. they remove the weed from the grass root. கிராஸ் ரூட்லேருந்து இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற பாய்சனஸ் பீப்புள் இப்போ இருந்துன்னு தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர பீப்புளை நம்ம க்ளீன் பண்ணலாம்ல. இல்லை, நான் சிம்பிள்ங்க, வெரி வெரி சிம்பிள். ஒரு 50-60s இருக்கிற ஒரு ஹியூமன் வந்து இதை பண்ணுறான், நம்ம சொசைட்டியில் பண்ணுறான், அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இஸ் ஆல்ரெடி அ பாய்சன் டு அ சொசைட்டி. ஒரு 40s ஒருத்தர் பண்ணுறானா, ஒரு 30s ஒருத்தர் பண்ணுறானா, நான் கேட்குறேன், ஒரு 15, 20s, 25s இப்போ தான் ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷனில் வர பசங்க எப்படிங்க அந்த மாதிரி தாட் அவங்களுக்கு வருது? எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வருது? ஒரு ஃபியரே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இன்ஹியூமனான ஆக்டிவிட்டியில் எப்படி அவங்களால இன்டெலிஜ் ஆக முடியுது? அதுதான் என் கொஸ்டின். அப்போ வாட் சார்ட் ஆஃப் அப்ரிங்கிங் இஸ் தட்? ஒரு 30, 40, 50 வயசு ஒரு மேன் அதை பண்ணுறான்னா, வேற அவன் ஆல்ரெடி he is fully formed poison. அவனை ஒன்றும் பண்ண முடியாது. we are stuck with such kind of poison in society. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம ஒரே விஷயம் பண்ண முடியும், eradicate பண்ண முடியும், ஸ்வீப் அவுட் பண்ண முடியும். ஃபுல்லாக ஸ்வீப் அவுட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அவர்களை ஃபுல்லாக ஸ்வீப் அவுட் பண்ணிவிடுங்க, வேறு வழி இல்லை. நான் ஐ எம் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தி அப்கமிங் ஜென்ரேஷன், அப்கமிங் பாய்ஸ், அப்கமிங் மென் நான் சொல்கிறேன். நம்மள மாதிரி ஏஜ், என்ன மாதிரி ஏஜில் இருக்க பீப்புள், நம்ம ஏஜில் இருக்க பீப்புளுக்கு அந்த மாதிரி பாய்ஸ் சில பேருக்கு சொல்கிறேன். எப்படி அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வருது, எப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் எப்படி வருதுன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்தே அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா தானே அவங்க ஒரு 30s, 40s வரும்போது they know what is right and what is wrong. ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். we have to be the pillar of safety for them. நம்ம போலீஸ், கோர்ட்டு, லா அண்ட் ஆர்டர், ஜஸ்டிஸ், இவங்க எல்லாருமே பற்றி நம்ம பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன், we as men, we should be the pillar of society, pillar of safety for women. ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது. ரீல்ஸ்லாம் பாருங்களேன், இந்த சில ரீல்ஸ்லாம் இருக்கும், விமென் வந்து மென்னை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களாம். ஒரு ரீலில் சும்மா கான்டெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, விமென் இஸ் ட்ரஸ்டிங் த மென் அண்ட் அதை வந்து ரொம்ப பெருசாக எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி சொசைட்டியில் தான் நம்ம இப்போ இருக்கோமா? அதுதான் இப்போ சுச்சுவேஷனா? எவ்வளோ ஷேம்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு விமென் ஒரு மென்னை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கே அதை அவ்வளோ எம்ஃபசிஸ் போட்டு, பிஜிஎம்ஐ போட்டு, கீழே லைனாக கேப்ஷனை போட்டு ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுதானே உண்மை. இப்போ அப்படி தானே இருக்குது. அப்போ அதை நம்ம தானே அட்ரஸ் பண்ணி ஆகணும். Who is going to address this point if not us? Tell me.
end of this topic, end of this video, சிம்பிளான ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். Every woman in this country, every woman in this state, irrespective of the age, irrespective of the time of the day they are out, irrespective of who they are, irrespective of what sort of transportation they are using, irrespective of what clothes they are wearing, irrespective of where they are, ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஒரு 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 காலேஜ் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஒரு ஒர்க் ஒரு விமனாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு ஓல்டேஜ் விமனாக இருக்கட்டும், அவங்க எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் this country and this state should and must provide them safety at all costs. இதை கூட ப்ரொவைட் பண்ண முடியாமல் என்ன ஏஐ என்ன டெக்னாலஜி 2026 சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டு, நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் தள்ளி வைங்க. அந்த 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 அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விமனுக்கு, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விமனுக்கு, நம்ம நேபர்ஹுட்டில் இருக்கிற விமனுக்கு, நம்ம பக்கத்து சிட்டியில் இருக்கிற விமனுக்கு, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டியை நம்ம கேரண்டி பண்ணுவோம். அந்த ப்ராமிஸை நம்ம எடுப்போம். That is way more important. That is the way more demanding point in today's world. Unfortunately, harsh truth தான், வேறு வழி இல்லை. நம்ம அதை ரியலைஸ் பண்ணி, அக்னாலேஜ் பண்ணி, and we have to act on it.